ஹாய் ப்ரோஸ். இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கியூமெண்ட்டாகவே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட பேச்சு, விஜய் சாரோட பேச்சு வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு நிறுத்தி நிதானமாக தெளிவாக அமைதியாக பேசினார். எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக பாயிண்ட் டு த பாயிண்ட்டுங்கிற மாதிரி பேசினார். ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி எதிர்க்கட்சி ஆளுகள்லாம் உண்மையாகவே சொல்கிறேன், ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்குனே வந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. சபாநாயகர் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு முடியாமல் கடைசியில் சலிச்சே போயிட்டார். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டோட லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி பேச விடாமல் சவுண்டு க்ரியேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ வருஷம் இருந்தாங்க சட்டசபைக்குள்ளே, அவங்களும் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்க ஏன் இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்காததை பற்றி எதிர்கட்சிக்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதே வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களோட ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்களுக்கு நீங்கள் டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்க ரிப்ளை பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்சியில் இருக்கிறவங்க இது அவங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக வந்து இதில் நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆப்போசிட் பார்ட்டியில் பேசுகிறப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து அமைதியாக பொறுமையாக கேட்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சபாநாயகர் சொல்கிறத கரெக்டாக கேட்குறாங்க. பட் இதே வந்து ஆளுங்கட்சியில் இவங்க பேசுனதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து நியாயமே கிடையாது இல்லைங்களா? இது ஆக்சுவலாக வந்து ஓகே, சபாநாயகர் வந்து இப்போ இருக்கிற நான் இப்போ பார்த்ததுனால கண்டினியூஸாக பார்த்ததுனால சொல்கிறேன், அவர் பாரபட்சம் இல்லாமல் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் ஏதாவது தப்பாக பேசினாலும் வான் பண்ணி தான் உட்கார வைக்கிறாரு. இது அவை குறிப்பில் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பேசினாலும் அதே தான் சொல்கிறாரு, நியாயமாக தான் பேசுகிறாருங்கிற மாதிரி என்னோட கருத்து அது. அதனால் இது அன்னெசரியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்துக்கு க்ரியேட் பண்ண போவதை தவிர்த்து இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த சட்டசபையில் நடக்கிற ஆர்கியூமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால் பார்க்கலாம், போக போக எப்படி போகுது, என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமில் மீட் பண்ணலாம். பாப்பா, ஐ சி யூ.